ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலான்ட்டு செஞ்சுருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கோங்க. சோம்பு ஜீரகம் சேர்த்துருக்கேன். பெப்பர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, முழு பெப்பராக. அப்புறம் கடுகு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கலாம். அதை சேர்த்து போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் போல் வதங்கி வரணும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகி வரணும். அதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும். அதனால் தக்காளி வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா மஷ்ரூம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் விடாமல் கொஞ்சம் வதக்கி விட்டிங்கன்னா அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் வெளியில் வரும். அப்போ வந்து கொஞ்சம் அது வதங்கி வரப்போ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் போல் வதக்குனதுக்கப்புறமா லைட்டாக கீழே அடி பிடிக்கிறப்பெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, குழம்பு மாதிரி. லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ எல்லாம் காளான்லாம் நல்லா கொதித்து வந்து காளான் வந்து நல்லா சுண்டி சின்ன சின்னதாக வரும். இப்போ நல்லா சுண்டி வந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெப்பரும் சீரகமும் மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை கடைசியாக சேர்த்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் க்ரீன்ஸாக வேணும் அப்படின்னம்னா கொஞ்சம் வந்து முந்திரி வந்து அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் க்ரீமியாக வரும். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக சுலபமாக செஞ்சாச்சு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.